மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், ஒரு ஃபைனலி ஒரு ஹாப்பியான அப்டேட் வந்து ஷேர் ஆகியிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து மார்னிங்ல இருந்து அப்படியே நம்ம பிரவீன் சார் வந்து நமக்கு பீதியை கிளப்புற மாதிரி அப்டேட்ஸ்லாம் போட்டாங்க. லாஸ்டா கூட வெண்ணிலா வந்து விஜய் அண்ட் பிரவீன் சார் கூட இருக்க பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா சைட்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட். சுவாமி அண்ட் பிரவீன் சார் இருக்காங்க, கூட ஒரு நியூ ஆக்டர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக வந்து ஜி தமிழ்ல நினைத்தாலே நிற்கும் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சீரியல்ல வில்லனாவும் பண்ணியிருக்காங்க, சில சீரியல்ல பாசிட்டிவ் ரோலுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட இருக்க பிக்சரும் ஷேர் ஆகியிருக்கு. ஸோ சடனா ஒரு நியூ என்ட்ரியா நம்ம மகாநதியில அப்படின்னு யோசிக்கும் போது ஏன் இவர் வந்து வெண்ணிலாவுடைய மாமாவா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. நம்மளா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமா மாமி இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க இல்லையா, நம்ம ஹவுஸ் ஓனர் மாமா மாமி, அவங்களே வந்து வெண்ணிலாவுடைய மாமா மாமியா இருப்பாங்களோ அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி எதுவுமே கொண்டு வரல. அவங்க வந்து ஒரு அழகான பாசிட்டிவான ஒரு மாதிரி ஒரு நல்ல வைப்போட கொண்டு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வெண்ணிலாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ இருக்காங்க இல்லையா ஒரு ஆக்டர், இவர் தான் வந்து வெண்ணிலாவுடைய மாமாவா இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஈவன் தாத்தா கூட கான்வர்சேஷன் அப்ப சொல்லுவாங்க, சீக்கிரமா அந்த மாமாவை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வா, அவர் கூட வந்து வெண்ணிலாவை அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலி விஜய் வந்து வெண்ணிலா மாமாவை கண்டுபிடிச்சிட்டாரு போல. ஸோ இவர் வந்து இவர் பார்த்தாலே எனக்கு வில்லன் ஃபீலிங் தான் வரும். இவர் வேற மகாநதியில் வராரு. மேபி இதுல பாசிட்டிவா இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் எபிசோட் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வெண்ணிலாவுடைய மாமா வந்தாச்சு. வெண்ணிலாவுடைய டிசிஷன் என்னவா இருக்க போகுது, ஸோ மாமா என்ன டிசைட் பண்ண போறாரு, வெண்ணிலாவை அப்படியே கூப்பிட்டு போறாரா இருக்க போறாரா, வெண்ணிலா மேல நிஜமாவே இவருக்கு வந்து அக்கறை இருக்க மாதிரி காட்ட போறாங்களா, அதர்வைஸ் இவரும் சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது வேலை பார்க்க போறாரா சித்தப்பா கூட சேர்ந்து அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.